என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஜெபம் என்பது கெஞ்சுகிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவனுக்கு நினைப்பூட்டுகிற நேரம். அருமையானவர்களே கவனியுங்கள். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார், அவர் உயிர் தெழுந்த பொழுது, அவர் பாதாளத்தை ஜெயித்த பொழுது அவர் என்னவெல்லாம் அங்கே செய்து முடித்தார், அங்கே என்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக ஆழமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே நாம் 18 காரியங்களை பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 16வது காரியம், 17வது காரியம், 18வது காரியத்தை நாம் பார்த்தோம். 16வது காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே, தம்முடைய உயிரையே, தம்முடைய இரத்தத்தையே அவர் கொடுத்தார், சிந்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார், எதற்காக அவர் இரத்தத்தை சிந்தினார்? நாம் மன்னிக்கப்படுவதற்காக, நாம் மன்னிக்கப்படும்படியாக, நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே, தம்முடைய இரத்தத்தையே நமக்காக என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். 17வது காரியம் என்ன? கிறிஸ்து நமக்காக தலையிலே அவர் குட்டப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எதற்காக அவர் தலையிலே குட்டப்பட்டார்? நம்முடைய தலைப்பகுதி சுகமாய் இருப்பதற்காக, நம்முடைய மூளை பகுதி நன்றாய் வேலை செய்வதற்காக, நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து, அந்த மன பாரத்திலிருந்து, அந்த மென்டல் ப்ரெஷரிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் தலையிலே குட்டப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். 18வதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக அவர் கட்டப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எதற்காக கட்டப்பட்டார்? சாபத்திலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக, தீமையினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக, வியாதியினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக, பில்லி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், இன்னும் பலவிதமான பிசாசின் கிரியைகளினாலே ஆளப்பட்டு கிடக்கிறவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்கி அவர்களை வாழ வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டவராய், கட்டுண்டவராக அவர் நடத்தப்பட்டார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 19வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 19வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? மத்தியஸ்தராய் இருக்கிறார். எதின் மத்தியஸ்தராய் இருக்கிறார்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அப்ப பழைய உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறது? இருக்கிறது. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட், ரெண்டு விதமான கவனன்ட், ரெண்டு விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு, இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு நாம் வந்து என்ன செய்திருக்கிறோம்? சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்திருக்கிறோமா? சேர போறோமா? சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். வாசிப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இவரோ விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மத்தியஸ்தர். ஒன்றும் புரியலே பாஸ்டர். புரியும், கவனிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப புதிய உடன்படிக்கை என்பது இது விசேஷமான உடன்படிக்கை. இதுல ஏதோ விசேஷம் இருக்குது. இதுல ஏதோ விசேஷம் இருக்குது. முக்கியமான காரியங்கள் என்ன செய்யுது? இருக்குது. பழைய உடன்படிக்கையில் சில இல்லாத காரியங்கள் என்ன செய்யுது? இதுல இருக்குது. விசேஷம் என்ன அர்த்தம்? அதுல இல்லாதது இதுல என்ன செய்யுது? இருக்குது. அப்படித்தானே? அதுவும் இருக்குது. அதுல இல்லாதது இன்னமும் அடிஷனலா, இன்னமும் கூடுதலா, இன்னும் எக்ஸ்ட்ரா இதுல என்ன செய்யுது? இன்னமும் ஆட் பண்ணப்பட்டிருக்குது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே சொல்றாங்கல்ல? இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணு, உப்பு இன்னும் கொஞ்சம் சேரு, உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உரப்ப ஆட் பண்ணு, சேருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது விசேஷித்த உடன்படிக்கை. இதுல அநேக காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாயிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கை அது விசேஷித்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு யார் மத்தியஸ்தர்? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருக்கிறார். சரி, மத்தியஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? மத்தியஸ்தர் என்றால் என்ன பொருள்? மத்தியஸ்தர் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே மீடியேட்டர் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? மத்தியஸ்தர் என்று சொன்னால் இரு நபரையும் ஒப்புரவாக்குகிறவர் என்று அர்த்தம். மத்தியஸ்தர் என்றால் இரு நபரையும் ஒப்புரவாக்குகிறவர் என்று அர்த்தம். இரு நபரையும் ராசி பண்ணுகிறவர் என்று அர்த்தம். இரு நபரையும் ஒன்றாக சேர்க்கிறவர், ஒன்றாக இணைக்கிறவர் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல,
மத்தியஸ்தர் என்று சொன்னால் இரு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் என்று அர்த்தம். மத்தியஸ்தர் என்று சொன்னால் இரு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தகராறை தீர்த்து வைக்கிறவர் என்று அர்த்தம். மத்தியஸ்தர் என்று சொன்னால் இரு நபர்களையும் சமரசம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். இது நல்லா புரிகிற ஒரு வார்த்தை. சமரசம் பண்ணுகிறவர் என்னது? அந்த வார்த்தையெல்லாம் பைபிள் வாசித்திருக்கிறீங்களா? வரும் அந்த வார்த்தையெல்லாம். சாமராசி பண்ணுகிறவர், சமராசி பண்ணுகிறவர், சமரசம் பண்ணுகிறவர். அப்போ மத்தியஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? இரு கூட்டத்தாரை, இரு நபரை, இரு குழுவினரை ஒன்றாக சேர்க்கிறவர், இணைக்கிறவர் என்று அர்த்தம். எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால், இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால் அவர் யாருக்கு மத்தியஸ்தர்? அவர் யாரையும் ஒப்புரவாக்குகிறவர், அவர் யாரையும் சமாதானம் பண்ணுகிறவர். மத்தியஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டு நபர்களையும் சமாதானம் பண்ணுகிறவர், ரெண்டு நபரையும் சமாதானம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். சரி, இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால் இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவாய மத்தியஸ்தர் யாரையும் அவர் சமாதானப்படுத்தினார், யாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். அவர் யாருக்கு மத்தியஸ்தர்? அவர் யாரையும் அவர் சமாதானம் பண்ணினார். சத்தியவேதம் இதற்கு அழகாய் பதில் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? நம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் ஒப்புரவாக்கினார் என்று. நம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் சமரசம் பண்ணினார் என்று. நம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் ஒன்றாக இணைத்தார், ஒன்றாக சேர்த்தார், ஒன்றாக அவர் ஆக்கினார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. வாசிப்போம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒப்புரவாக்கி கொள்ள, சமாதானத்தை உண்டாக்கி. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க இந்த வசனத்தில் ஆழமாய் கவனிக்க வேண்டும். எதை உண்டாக்கி? சமாதானத்தை உண்டாக்கி, சமரசத்தை உண்டாக்கி, ஒப்புரவை உண்டாக்கி, ஒப்புரவை ஏற்படுத்தி என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், யார் மூலமாய்? அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு பிரியமாயிற்று. நல்லா கவனிங்க. அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். யார் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும்? அவர் மூலமாய். அவர் மூலமாய் என்றால் எவர் மூலமாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், சமரசம் பண்ணுகிறவர், இணைக்கிறவர், இரு கூட்டத்தாரை, இரு நபர்களை ஒப்புரவாக்குகிறவர், சமாதானம் பண்ணுகிறவர். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? அவர் மத்தியஸ்தர், அவர் ஒப்புரவாக்குகிறவர், அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர், இரு நபர்களையும் இணைக்கிறவர், இரு நபர்களையும் சேர்க்கிறவர். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின்
ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவரை கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடே ஒப்புரவாக்கி, அவர் யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னவாய் ஆக்கி? ஒப்புரவாக்கி. என்ன செய்து? யாரோடு ஒப்புரவாக்கி? தம்மோடு. பிதாவாகிய தேவன் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள இயேசு கிறிஸ்துவை அங்கே என்ன செய்தாராம்? மத்தியஸ்தராக வைத்தாராம். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் யார் என்றால், அவர் ஒப்புரவாக்குகிறவர், அவர் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், அவர் சமரசம் பண்ணுகிறவர், அவர் ஒன்றாக இணைக்கிறவர் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் போதகம். அப்ப நம்ம இன்னைக்கு எதை பிரசங்கம் பண்ணணும்? ஒப்புரவாகிற பிரசங்கத்தை என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, உன்னை தண்டிச்சிருவாரு, உன் மண்டையை பிளந்துருவாரு. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணவே கர்த்தர் பயங்கரமானவர், உன் தலையில் இருக்கிற குடிமையை பிச்சிருவாரு. இப்படி இல்லை. கர்த்தர் மேல அன்பா இருக்கிறாரு, கர்த்தர் மேல நேசமா இருக்காரு, பாசமா இருக்கிறாரு. இயேசு அண்டையில வா, கர்த்தர் அண்டையில வா, தேவனோட ஒப்புரவாகுங்கள், வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் தொலையும், வியாதிகள் தொலையும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். வந்து மெய்யான தேவனோடு, ஜீவனுள்ள தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரசங்கிக்க, போதிக்க வேண்டும். அதை அவர் இங்கே சொல்லுகிறார். சரி, ரைட். இங்கே நாம் ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. எவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி? உலகத்தார்களை. யார? உலகத்தார்களை. யாருக்குள் ஒப்புரவாக்கி? கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கி. இந்த வார்த்தையை நீங்க ஆழமாக கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கி. ஆமென். அப்போ உலகத்தார்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் பிதாவாகிய தேவன் டைரக்டா தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ள முடியாது. எனவே அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து அவரை அங்க ரத்தத்தை சிந்த வைத்து, அந்த ரத்தத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மூலமாக உலகத்தார் எல்லாரையும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள என்ன செய்தார்? அவர் காரியங்களை செய்து முடித்தார் என்பது நமக்கு சத்தியவேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் என்ன செய்யப்படுகிறது? தெரிகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் நம்மையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்குகிறவர். ஆமென். இன்றைக்கு பிதாவாகிய தேவனும் நாமும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு பிதாவாகிய தேவனும் நாமும் சமாதானம் செஞ்சிருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. யாருக்கும்? பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆமென். நம்ம 2 பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம 2 பேர்த்து இணைச்ச அந்த அருமையான தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் மத்தியஸ்தர், அவர்தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். 2 பேர்த்துக்கு நடுவு நின்று, எப்பா ராஜாக்களா 2 பேரும் ஒப்புரவாங்குப்பா அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம பாஷையில் சொல்றேன், 2 பேரும் ஒப்புரவாங்க அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், அவர்தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். இப்ப பிதாவாகிய தேவன் சொல்றாரு, எப்பா இவனோடு எப்படி நான் ஒப்புரவாக முடியும்? இவன் பாவியாச்சே, இவன் ஆதாமுடைய சந்ததியாச்சே,
நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாச்சே, நான் எப்படி ஒரு பாவியோடு போடு ஒப்புரவாக முடியும்? பாவையும் பக்கத்தில் வர முடியாதே. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனே, இவனுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். இவனுடைய பாவத்துக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீசகோலமா தொங்கப்பட்டிருக்கிறேன். இவன் மேல வர வேண்டிய எல்லா ஆக்கினை தீர்ப்பு என் மேல வந்திருக்குது. இப்ப பிதாவாகி தேவன் கேட்கிறாரு, அதுக்கு எவிடன்ஸ் என்ன? அதுக்கு ஆதாரம் என்ன? அதுக்கு அத்தாட்சி என்ன? அதுக்கு ப்ரூஃப் என்ன? பிதாவாகி தேவனே, ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன், பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ரத்தத்தை பாரும். ரத்தத்தின் நிமித்தமாக, என் ரத்தத்தின் மூலமாக இவனோடு என்ன செய்ய ஒப்புரவாகும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து செஞ்ச முடிச்ச காரியத்தை யாரால இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாருங்க நமக்காக. கிறிஸ்து நமக்காக என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு யார் வர முடியவே முடியாது. இந்த இடத்துக்கு யாராலே வர முடியாது. அந்த இடத்துல யாரும் நிற்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மத்தியஸ்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனையும், பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனையும், மனிதனை பாவியாகிய மனிதனையும் பாருங்க, அவர் அன்றைக்கு ஒப்புரவாக்கினார். இந்த மனுஷனுக்காக இயேசு சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலம் இவனை கழுவி எடுத்து புது மனுஷனாய் மாற்றி பிதாவாகிய தேவனோடு என்ன செய்தார்? அவர் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம போற இடத்துல வார இடத்துலலாம் கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, உன்னை தண்டிச்சிருவாரு, நொறுக்கிடுவார், பிச்சிருவாரு அப்படின்னு பிரசங்கம் பண்றது கிடையவே கிடையாது. சில ஆட்கள் இப்படி பண்றாங்க. பாவம் தெரியல, வசனம் தெரியல, சத்தியம் தெரியல. கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல கோபமா இல்லைங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு. யாரு நிமித்தமாக? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருடைய இரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக கிருபையின் மேல் கிருபை, அன்பின் மேலே அன்பு, தயவின் மேலே தயவு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து யார்? அவர் மத்தியஸ்தர். ஆமென். அவர் சமரசம் பண்ணுகிறவர், அவர் ஒப்புரவாக்குகிறவர். யாரை யாரை ஒப்புரவாக்கி இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனையும் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஒப்புரவாக்கி இருக்கிறார். எல்லா கரங்களும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசுவே என்னையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இப்படி நன்றி செலுத்தணும். ஜபத்துல போய் இப்படி நன்றி என்ன செய்யணும்? செலுத்தணும். சரி, இப்ப அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்கினார் என்றால், எதினாலே நம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் ஒப்புரவாக்கினார்? எதனாலே ஒப்புரவாக்கினார் தெரியுமா? ஒன்று, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, அவர் சரீரத்திலே அடைந்த அந்த மரணத்தினாலே, சரீரத்திலே அடைந்த அந்த மரணத்தினாலே அவர் ஒப்புரவாக்கினார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால், சமரசம் பண்ணுகிறவர் என்றால், ஒப்புரவாக்குகிறவர் என்றால், அவர் எதினாலே நம்மை பிதாவாய் தேவனை ஒப்புரவாக்கினார்? எதினாலே அவரை சமரசம் பண்ணினார்? எதினாலே நம்மை அவரோடு கூட சேர்த்தார்? அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினாலே, ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினாலே அவர் என்ன செய்தார்? நம்மையும் பிதாவாய் தேவனையும் என்ன செய்தார்? இணைத்தார், ஒன்று சேர்த்தார், சமரசம் பண்ணினார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம்.
கொலோசியர் 1:21 வாசிப்போம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றம் மற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே, எதினாலே? மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். அப்ப யோசித்து பாருங்க, பிதாவாகிய தேவனையும் மனிதர்களாகிய நம்மையும் ஒப்புரவாக்கணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தணும். ரத்தத்தை சிந்தி அவர் மரிக்கணும். மரிச்சாதான் நாமும் பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியும்? ஒப்புரவாக முடியும். அங்க ஒரு சாவு உண்டாகணும், அங்க ஒரு மரணம் ஏற்படணும். எப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து ஆழமாய் கவனிக்க வேண்டும். எந்த நேரம் பிரச்சனையே யோசித்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காம இயேசு கிறிஸ்துவின் அன்பை எப்போது நினைக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை எப்போது நினைக்கணும். அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நினைக்கணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சரீரத்தில் அடைந்த அந்த மரணத்தினாலே நம்மையும் பிதாவாகி தேவனையும் ஒப்புரவாக்கினார். இயேசுவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. யாரும் செய்ய முடியாதத நீர் என்ன செய்திருக்கிறீர்? எனக்காக செய்திருக்கிறீர். அவர் சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே, மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று. மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று சில வசனங்கள் இருக்கு பாருங்க சத்தியவேதத்தில். இதுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா 24:20 அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். லூக்கா 24:20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்தி சிலுவையில் என்ன செய்தார்கள்? அறைந்தார்கள். இங்கே அந்த எம்மாவூர் சீசர்கள் அவர்கள் அங்கே பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே ஜாயிண்ட் ஆகிக்கிறார். ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளும் பொழுது அங்கே பேச்சுவார்த்தையில் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த எம்மாவூர் சீசர்கள் 2 பேரும் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவிட்டே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை, இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டார். அங்கே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணம், அதனாலே தான் நாம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சமாதானம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாகப்பட்டிருக்கிறது, உண்டாயிருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் நின்று எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் சத்தியவேதத்திலிருந்து ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்போது இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் அடைந்த அந்த மரண ஆக்கினையை நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். அங்கதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு எல்லாம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அங்கிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிறது. ஆமே. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாரையும், இதனால கொஞ்சம் கவனிங்க, அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். ஆபிரகாமின் சந்ததியாரையும் புறஜாதியாராகிய நம்மையும் ஒரே சரீரமாக இணைத்து பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று ஆபிரகாமின் சந்ததியார், இன்னொன்று புறஜாதியார்கள். 2 கூட்டம் தான் கர்த்தருடைய கணக்கில். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ 2 கூட்டத்தாரையும் ஒன்றா ஆக்கிட்டாரு. இன்னைக்கு உலகத்தில் ஒரே கூட்டம் தான். எல்லாம் இருக்கிறீங்களா? உலகத்தில் சொல்லலாம், அவங்க 1000 கூட்டம் இருக்குது. இது எங்க கூட்டம், இது எங்க சமுதாயம், எங்க இனம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாரையும், அந்த யூதர்களையும், எபிரேய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களையும், புறஜாதியாராகிய
இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களாகிய நம்மையும் என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஒரே சரீரமாக என்ன செய்து விட்டார்? இணைத்து விட்டார். இணைத்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்து விட்டார்? ஒப்புரவாக்கி விட்டார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாயிருந்த உங்களுக்கும், நம்மளாம் தூரமாக இருந்தோம், யூதர்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. ஏன்னா யூதர்களை வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால் அவங்கள பக்கத்தில் இருந்தாங்க. நம்மளை எங்கே இருந்தோம்? தூரமாக இருந்தோம். எனவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தூரமாக இருந்த நம்மளையும் சமீபமாக இருந்த அவர்களையும் ஒன்னாக்கி ஒரே சரீரமாக்கி விட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நான் யூதன் என்று கிரேக்கன் என்று புறஜாதி என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரையும் ஒன்றாக்கிட்டார் கர்த்தர். இப்போ யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதனியாக இருந்த கிரேக்கனாக இருந்தாலும் சரி, இப்போ ரெண்டு பேருமே பிதாவாகிய தேவன்ட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வரணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாங்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னு டைரக்டாக செய்ய முடியாது, போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தானே செய்ய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர். ஆமென். அதனால் இன்னைக்கு நான் வந்து யூதன் புறஜாதின்னு காலரெல்லாம் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. ரெண்டு பேருமே யாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் பிதாவாகிய தேவனிடம் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்ம இருதரத்தாரை என்ன செய்திருக்கிறாரு? ஒரே சரீரமா என்ன செய்திருக்கிறார்? ஆக்கி இருக்கிறார். நாம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? சரீரமாய் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள் என்று நாம் கொரிந்தியர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாரையும் புறஜாதியாராகிய நம்மையும் ஒரே சரீரமாக இணைத்து பிதாவாகி தேவனுக்கு என்ன செய்து விட்டார்? ஒப்புரவாக்கி விட்டார். ஏனென்றால் அவர்தான் யார்? மத்தியஸ்தர். அவர்தான் யார்? மத்தியஸ்தர். அது மாத்திரமல்ல, யோபு இந்த மத்தியஸ்தரை குறித்து அவர் ஏங்குகிறதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தியஸ்தர்னு வரல யோபுவின் காலத்தில். இந்த யோபுவை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யோபுவான். ஏன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள், பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருள், சில காரியங்களை வச்சு அவங்க ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த யோபு என்ன செய்திருக்கிறார்? வாழ்ந்திருக்கிறார் என்று அவர்கள் சில காரியங்களை அவர்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறார்கள், நிரூபிக்கிறார்கள். எனவே இந்த யோபுவை குறித்து இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு காரியத்தை, யோபு மத்தியஸ்தருக்காக அவர் ஏங்கினார், அவர் தவித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்குள் என்ன செய்யலையே? இல்லையே. என்ன சொல்றார்? இருந்தா நல்லா இருக்குமேப்பா, இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றாரு. யோபு என்ன சொல்றாருன்னா, எங்க இருவர் மேலையும் கைகளை வைக்கும் மத்தியஸ்தன் இருந்தால் நலமாயிருக்குமே என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏக்கம் எங்கே நிறைவேறினது தெரியுமா? இந்த ஏக்கம் எங்க நிறைவேறினது தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, இங்கே இருவர் மேலும் கையை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருவர் மேலையும் கையை வைக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தன் யார்? யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த இருவர் மேலையும் கைகளை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே யோபு எங்கள் இருவர் மேலும் என்று சொல்லுகிறாரே, இந்த இருவர் யார்? எங்கள் இருவர் மேலையும் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் என்று சொல்லுகிறாரே, இப்ப மத்தியஸ்தன் யாருன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இந்த ரெண்டு பேர் யாரு? இந்த இருவர் யார்? இருவர் யார் தெரியுமா? ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று யோபு. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று நாம. அப்ப நம்ம மேல ஒரு கையை வச்சு, பிதாவாகிய தேவன் மேல ஒரு கையை வச்சு நிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வேற எந்த நபரும் அந்த இடத்தை போய் ஃபில் பண்ண முடியாது. பிதாவாகிய தேவன் மேல கையை வைக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க காமிக்க முடியுமா? காமிக்க முடியும்னா சொல்லுங்க. வேற யாரா இருக்காங்களா? கடவுள் மேலேயே கையை வைக்கக்கூடிய ஒரு ஆளு, மனுஷன் மேல ஒரு கை, ரெண்டு பேர் மேலையும் கையை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் இயேசு கிறிஸ்து. எனவே பிதாவாகிய தேவன் மேலும் நம்ம மேலும் கையை வைக்கக்கூடிய அந்த ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரையும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரும் இந்த இடத்துல செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. இதுக்கு தகுதியானவர்கள் வேற யாரும் கிடையவே. யார் இந்த இடத்தை நிரப்ப முடியாது. யார் இந்த இடத்துல வந்து நிற்க முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த இடத்துல வந்து நின்று இருவர் மேலையும் கையை வைத்து சமரசம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் சமரசம் பண்ணிட்டாரு. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து என்னையும் பிதாவாகிய தேவனையும் சமரசம் பண்ணிட்டாரு. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த அந்த மரண ஆக்கினையின் மூலமாகவும் என்னை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். இன்றைக்கு நானும் பிதாவாகிய தேவனும் ராசியா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், ஒப்புரவாகி இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஒப்புரவாக்கி இருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மேல ஒரு தூசி அளவு கூட கோபமா இல்லை. கோபமா இல்லை. அவர் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனவே தைரியமாக வந்து ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பாருங்க, அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரு பாஸ்டர், கர்த்தர் என் மேல கடுப்பா இருக்காரு போல. சத்தியத்தை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னமோ தெரியல, கர்த்தர் என் மேல கோபமா தான் இருக்காரு போல. ஏதாவது சொல்றீங்க? எனக்கு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்களா பாஸ்டர், அதனால ஏங்க அந்த தவறுக்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில தண்டிக்கப்பட்டாரு. அதனால தவறு செய்யுங்க மேலும் மேலும் கர்த்தர் லைசன்ஸ் ஒன்று கொடுக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தவறு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் கர்த்தர் உங்க மேல என்ன செய்யல? இன்னைக்கு கோபமா இல்லை, இன்னைக்கு அன்பா தான் இருக்கிறாரு. ஏன்னா உங்க மேல வரக்கூடிய எல்லா கோபத்தையும் யாரு மேல காமிச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து மேல பிதாவாகிய தேவன் காமிச்சிட்டாரு. அவரை தண்டிச்சிட்டாரு, அவர் ரத்தத்தை சிந்திட்டாரு, அவர் மரண ஆக்கினை அடைஞ்சிட்டாரு. அதன் மூலமாய் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? அவரு ஒப்புரவாக்கிட்டாரு. இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட பிதாவாகிய தேவன் உங்க மேல கோபமா இல்லை. இந்த சத்தியத்தை இன்னைக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த சத்தியத்தை எடுத்து செல்லுங்க, வீட்டுக்கு சொல்லிட்டே போங்க.
கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. நான் சொல்றேன், எல்லா பயமும் போயிடும். எல்லா பயமும் போயிருங்க, எல்லா கலக்கமும் போயிடும், எல்லா நடுக்கமும் போயிடும். தைரியமா கர்த்தர்ட்ட வரலாம். தைரியமா கர்த்தர்ட்ட வந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு மக்கள் ஏன் தேவ பிரசன்னத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க? பயம். என்னது? என்ன பயம்? கர்த்தர் ஒருவேளை நம்மளை அடிச்சிருவாரோ, தண்டிச்சிருவாரோ, காதை பிடிச்சி தூக்கிடுவாரோ நம்மளை. அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கமும் சபையில் கர்த்தர் நீ உஃப்னு ஊதி போட்டுருவாரு. கர்த்தர் நீ உஃப்னு ஊதி போட்டுருவார். உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய தகுதி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய எங்கள் தகுதி. கிறிஸ்து இயேசுவினால் என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. ஏன் தகுதியின் அடிப்படையில் நான் போறது கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையிலே நான் போகிறேன். ஆமென். ஏன் தகுதியின் அடிப்படையில் நான் தேவ பிரசன்னத்துக்கு போறதே கிடையாது, போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தின் நிமித்தமாக அவருடைய தகுதியின் அடிப்படையில் என்ன செய்ய போறேன்? நான் அங்கே அடுத்த வாரத்தை அதெல்லாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நமக்காக பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவர் மாம்சத்தின் மூலமாக புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஜீவனும் உள்ள மார்க்கத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் நுழைஞ்சிச்சார்னா நானும் அவர் பின்னாலே போய் உள்ள நுழைஞ்சிடலாம். அவரை ஃபாலோ பண்ணி போய் அவரை பிடிச்சிக்கிட்டே போய் உள்ள போயிடலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவ மேல பிதாவாகிய தேவன் கோபமா கிடையவே. அவர் மேல கோபமா இல்லை, ஏன் மேலேயும் கோபமா இல்லை. அவர் மேல அன்பை காமிக்கிறாரு, ஏன் மேலே அன்பை காமிக்கிறாரு. அவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னா எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மேல என்ன இல்லை? கோபமா இல்லவே இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல கோபமா இல்லை, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், பாசமா இருக்கிறார். என்னுடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதனால சோசியம்லாம் கேட்காதீங்க. யார்ட்டையும் போய் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? குறியில என்ன செய்யாதீங்க யார்ட்டையும். எந்த தீர்க்கதரிசிட்டையும் போய் என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லாரும்? கேட்காதீங்க. இந்த வசனத்தை கவனிங்க, இந்த வார்த்தையில கவனிங்க. கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, கோபமா இல்லை. கோபமா இருந்தால் தானே பதில் வராது. அன்பா இருந்தால் என்ன செய்யும்? பதில் வரும். நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே கோபமாக இருக்கீங்க, எதுவும் கொடுப்பீங்களா? கோபம் தான் கொடுப்பீங்களா? நீங்கள் எல்லாம் வீட்டில் வந்து பார்த்தா தெரியும், கொடுக்க மாட்டீங்க. ராசி ஆனால் தானே ஜீவிங்க. மன்னிப்பு கேட்கணும், சாரின்னு சொல்லணும். சாரிம்மா, தெரியாமல் செஞ்சுட்டேம்மா அப்படி சொன்னால் தான் என்ன செய்யும்? இங்கேருந்து பர்ஸ்லேருந்து பணம் ஓடி போயிரு. முகத்தில் முழிக்காத, விட்டு வெளியே நில்லு. என்னது? கோபம் இருக்குது. கோபமாக இருந்தால் இது என்ன செய்யாது? கிடைக்காது. கர்த்தர் இன்னைக்கு என் மேல கோபமா இல்லையே. கோபமா இல்லைன்னா அன்பா தானே இருக்கிறாரு. அன்பா இருந்தா என் ஜெபத்துக்கு பதில் வரும்ல. ஆமே. வசனத்தை குறித்த வெளிப்பாடு வரணும், சத்தியத்தை குறித்த அறிவு வரணும். அதனால யார்ட்டையும் போய் என்ன செய்யாதீங்க, தீர்க்க தரிசனம்லாம் கேட்காதீங்க. என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரா அன்பா இருக்கிறான்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க பாஸ்டர். கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிங்க, கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிங்க, சத்தியத்தை கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல கோபமா இல்லைங்க. எவ்வளவு அற்புதமான சத்தியம் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான தேவன் தெரியுமா அந்த தேவன்? ஆமென். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு உலகத்துல போய் வாங்க ஆண்டவருடைய வாங்க வாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, கர்த்தர் உங்க மேல கோபமா இல்லை, வாங்க ஆண்டவருடைய வாங்கன்னு சொல்லி சொல்லலாம். பாரு, நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் கர்த்தர் உன்னை செஞ்சிருவார், உன்னை போட்டு தெளிப்பிடுவார் அப்படின்னு சொல்லாதீங்க. பாரு, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலகாரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறார், கர்த்தர் உன் மேல பாசமா இருக்கிறார். இப்ப இயேசு வண்டியில வருவாய் என்றால் என்ன செய்யலாம்? அவருடைய பிரசன்னத்துல வந்து நீ அவருடைய பிள்ளையாய் மாறலாம்.
வா, இயேசு மண்டையில் வா. ஆமென். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். அதான் நற்செய்தி. அதான் குட் நியூஸ். ஆமென். ஆகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மேல கோபமா இல்ல, கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. ஆகவே 100க்கு 100 நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். அதனால சந்தேகத்திலேயே போகாதீங்க. ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண போவோம், கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா, வருமா வராதா, அப்படி சந்தேகத்துல போகாதீங்க. 100க்கு 100 பதில் வரும். ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. ஆமென். உங்க அப்பா வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம், உங்க புருஷன் வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம், உங்க மனைவி வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. ஆமென். யாருமே சிரிச்சே காட்ட மாட்டேங்கிறீங்க முகத்தை. எவ்வளவு அற்புதமான சத்தியங்கள் அதெல்லாம். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. பெத்த புள்ள கோபமா இருக்கலாம், கர்த்தர் உங்க மேல என்ன செய்யல? கோபமாகவே இல்லை. ஆகவே 100க்கு 100 உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அது மாத்திரமல்ல, ஆரம்பிக்கும் வாசித்தோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு யாரா இருக்கிறாரு? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். இப்போ கொஞ்சம் பார்த்து முடிப்போம். உடன்படிக்கை என்றாலே அங்கே நிச்சயமாய் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? சிந்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தானே? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவாகி தேவனையும் என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். எல்லாரும் கவனிங்க, பழைய உடன்படிக்கை என்றாலும் சரி, புதிய உடன்படிக்கை என்றாலும் சரி, 2 உடன்படிக்கைக்குமே ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார் என்றால், தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி இந்த உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உடன்படிக்கை என்றால் என்ன? 2 பேரும் ஒப்புரவாகிறது, 2 பேர் ராசியாகிறது. அப்படித்தானே? அப்ப உடன்படிக்கை ஏற்படுத்தப்படணும்னா அங்க என்ன சிந்தப்பட்டிருக்கணும்? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தம்முடைய சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தி, நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அல்ல, மாடோடைய ரத்தத்தினாலே அல்ல, அல்லது சேவலுடைய ரத்தத்தினாலே அல்ல, அல்லது பன்றிக்குட்டியுடைய ரத்தத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராய் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணை ஆளி ஆனார். உடன்படிக்கைக்கு பிணை ஆளியாய் ஆனார். அருமையானவர்களே கவனியுங்கள், இந்த உடன்படிக்கையிலே பிதாவாகிய தேவனும் நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிணைக்கப்பட்டிருக்கிறோம். பிணையாளியாய் ஆனார். 2 பேரும் என்ன செய்யறது? பிணைக்கிறது, 2 பேரையும் இணைக்கிறது. நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து பிணையாளியாய் ஆனார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் என்ன செய்தாராம்? இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினாராம். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, நல்லா கவனிங்க, நல்லா கவனி, இது முக்கியமான விஷயம். உடன்படிக்கையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, உடன்படிக்கையிலே யார் யார் இணைக்கப்பட்டிருக்கிறா? பிதாவாகிய தேவனும் நாமும். இந்த 2 பேர்ல யார் பெரிய ஆளு? 2 பேர்ல யார் பெரிய ஆளு? பிதாவாகிய தேவன் பெரிய ஆளு, நாம சிறிய ஆட்கள். இப்ப பிதாவாகிய தேவன் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையில அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம 2 பேர்த்து இணைச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய மரண ஆக்கினை, அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தம். நல்லா கவனிங்க,
உடன்படிக்கையில நாம இணைக்கப்பட்டிருக்கிறபடினால உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்று ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்ப நாம 2 பேரும் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாருடையது? நம்முடையது. யாருடையது? கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் இடத்திலே வந்தார். ஆபிரகாம் இடத்திலே வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறார்? அவனுக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சரீர சுகம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தீர்க்காயுசு. உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. ஆமென். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்ததி, பிள்ளை. ஆமென். அப்போ உடன்படிக்கை நிமித்தமாக நாமும் பிதாவாகிய தேவனும் இந்த உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்ணணும்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு நாதி இல்லை பாஸ்டர், இது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளு கூட. நான் சொல்றேன், பரலோகத்தின் தேவனே உங்களோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பின்னணி இல்லை. எப்படி நான் படித்து முன்னேற போகிறேன்? எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வர போகிறேன்? எனக்கு சொந்த பந்தங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. எங்கள் சொந்த பந்தத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஏழைகள் தான். அவங்க எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். அப்போ உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களை என்ன செய்யணும்? பாதுகாத்தே ஆகணும். உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களுக்கு நன்மை செய்தே ஆக வேண்டும். உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டும். உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களை காப்பாற்றி ஆக வேண்டும். உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் உங்களை பாதுகாத்து பராமரித்தே ஆக வேண்டும். ஆகவே ஜெபத்தில் போய் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? இவ்விதமாய் ஜெபிக்கணும். எவ்விதமாய் ஜெபிக்கணும்? உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தாவே நீர் என்னை பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உடன்படிக்கையின் நிமித்தமாக நீர் என்னை பாதுகாத்தே ஆக வேண்டும். உடன்படிக்கையின் நிமித்தமாக என்னை பாதுகாத்தருளும். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக என் தேவைகள் எல்லாம் சந்தித்தருளும். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக என் குடும்பத்தையும் என்னையும் என்ன செய்யும்? பாதுகாத்து பராமரித்தருளும் அப்படின்னு சொன்னீங்க. ஜெபிக்கணும். இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா 100க்கு 100 ஜெபத்துக்கு பதில் வரும். அங்க போய் கண்ணோக்கி பாருமையா, இறங்குமையா, உருளுமையா, பெறலுமையாலாம் பேசக்கூடாது. எங்க போய் ஜெபத்துல போய் ஆண்டவரே என் கண்ணீரை பாருமையா, என் கண்ணீரை எல்லாம் துருத்தியிலே வைத்திருக்கிறேன், பாத்திரத்திலே பிடித்து வைத்திருக்கிறேன், இதுக்கு மேல ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை ஆண்டவரே உடம்புல. இதெல்லாம் பேசக்கூடாது. அங்க போய் எதை பேசணும்? உடன்படிக்கையை பத்தி பேசணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி பேசணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைந்த அந்த மரண ஆக்கினை பத்தி பேசணும். பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைத்தருளும். பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த அந்த மரண ஆக்கினை எண்ணிப்பாரும். இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தராய் இருந்து என்னை உம்மை இணைத்திருக்கிறாரே, உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரே. உடன்படிக்கையின் நிமித்தமாக என்னை ஆசீர்வதித்தருளும். உடன்படிக்கையின் நிமித்தமாக என் குடும்பத்தை பாதுகாத்தருளும். உடன்படிக்கையின் நிமித்தமாக எனக்கு நன்மை செய்யும். உடன்படிக்கை நிமித்தமாக என்னை பாதுகாத்தருளும். உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுமாண்டவரை. உடன்படிக்கை நிமித்தமாக என்னை பாதுகாத்து பராமரித்தருளும். கர்த்தர் பார்க்கிறாரு, ஆளு சரியான ஆளி அவரு. ஏன்னா எதை நினைவுபடுத்துறாரு? உடன்படிக்கை நினைவுபடுத்துறாரு. நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ல, உடன்படிக்கை நான் காப்பாத்தலைனா நான் ஆளே இல்லையே. உடன்படிக்கை நான் காப்பாத்தி ஆகணுமே. ஆமே. உடன்படிக்கை நான் காப்பாத்தலைன்னா இந்த செத்த மிருகத்துக்கு நான் சமானமாச்சே. ஆபிரகாம் அழைக்கிறாரு, கொண்டு வந்து அங்க பலியிட சொல்றாரு, 2 துண்டங்களா வெட்ட சொல்றாரு.
வெட்டி அதுக்கு குறுக்காக நடந்து போன்னு சொல்றாரு. அங்கே நான் பார்க்கிறோம், அங்கே புகைக்காடு உண்டானது, அக்கினி ஊடாக கடந்தது. அங்கே என்ன, கர்த்தரும் அந்த உடன்படிக்கையில செய்யறாரு, அங்க இணைஞ்சு அங்க கடந்து செல்லுகிறார். என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, நான் உனக்கு பண்ண பிராமிஸ, நான் உனக்கு சொன்ன சத்தியத்தை, வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றலைன்னா இந்த செத்த மிருகத்துக்கு போல நான் சமமாயிருவேன். அப்போ உடன்படிக்கையை நீங்க நினைப்பூட்ட வேண்டிய ஜெபத்துல போய் அங்க போய் என் கண்ணீரை பாருமையா, என் முழங்கால பாருமையா, என் குடலை பாருமையா, குடலெல்லாம் வத்தி பூச்சாண்டவரே. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் ஜெபிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடலை சுருக்குனா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பதில் தந்துருவாரு. மொட்டையை போட்டு தேய்ச்சா கர்த்தர் பதில் தந்துருவாரு. கண்ணீர் சிந்துனா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு. இது வரைக்கும் பதில் வராம போனது காரணமே அதான். ஜெபத்துல போய் முட்டியை காட்டாதீங்க, கர்த்தர்ட்ட ஜெபத்துல போய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்ன செய்யுங்கள், நினைப்பூட்டுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய மாம்ச சரீரத்தில் அவர் அடைந்த அந்த ஆக்கினை என்ன செய்யுங்கள், அவருக்கு நினைப்பூட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் பிதாவாகி தேவனே ஏன் கூட ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். ரத்த உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஆகணும், என்னை பாதுகாத்தே ஆகணும், எனக்கு நன்மை செய்தே ஆகணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி தந்தே ஆகணும், இதில் எனக்கு ஒரு பெருக்கத்தை தந்தே ஆகணும். உடன்படிக்கை நிமித்தமாக என்னை நீங்கள் உயர்த்தி என்ன செய்யணும், ஆகணும். இப்படி ஜெபம் பண்ணா 100க்கு 100 ஜெபத்துக்கு என்ன செய்யும் பதில். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார்.